எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல இட்லி தோசைக்கு சைடிஷ் தான் செய்ய போறோம். இது ஒரு ஈஸியான ரெசிபி, அது மட்டும் இல்லை ஒன் பார்ட் ரெசிபியும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறவும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் 10-12 சின்ன வெங்காயமும், ஒரு 5-6 பல் பூண்டும், 2 இனுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் நல்லா முழுமையாகவே சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதக்கணுங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா வாசனைக்காக ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வத்தலை நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கிறேன். இந்த தக்காளி பழத்தையும் நம்ம முழுமையாக வதக்கணுங்கிறது கிடையாது, அந்த எண்ணெயிலே 1 நிமிஷம் வதக்கி விட்டா போதும். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு பெரிய சைஸில் இருக்கிற உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். அது கூட ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த உப்பு இதில் எல்லாம் நல்லா கலந்து ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வர்ற தண்டிக்கும் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நம்ம வாசனைக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த கொத்தமல்லி தழை போட்டிங்க அப்படின்னா இந்த டிஷ் வந்து ரொம்பவே மணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு டேஸ்டாகவும் இருக்கும். இதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணியினுடைய அளவு அதிகமாக வேண்டாம். அந்த உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அந்த தக்காளி, வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு விட்டதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னைக்கு 3 விசில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ ஒரு பொட்டேட்டோ ஸ்மேஷரோ இல்லை ஒரு பருப்பு மத்து இருந்தால் நம்ம மண்சட்டிக்கு மாற்றி கடைஞ்சி எடுத்துக்கிடலாம். இதுக்கு கரண்ட் வேணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். சப்போஸ் உங்களால் இதை மாதிரி மசிச்சு எடுக்க முடியலன்னா நீங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பல்ஸ் மோடில் 1 நிமிஷம் விட்டு 1 செகண்ட் விட்டு எடுத்தீங்கன்னா போதும். நல்லா இதை மாதிரி வந்துடும். ரொம்ப மாவாக அரைச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், 1-2 வத்தல் அப்படியே கிடக்குது. அங்கங்கே கத்திரிக்காய், தக்காளிலாம் அப்படியே இருக்கும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 நிமிஷம், ஒரு கொதி வர்றதுக்கு விட்டிங்கன்னா போதும். அதாவது லைட்டாக சூடானா போதும், அவ்வளோதாங்க. இதுக்கு தாளிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இல்லை சூடாக இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், எத்தனை இட்லி தோசை சாப்பிட்றோன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்போவுமே வெங்காய சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னின்னு செய்யாமல் ஒரு முறை இந்த கத்திரிக்காய் வச்சு இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.